ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 3/4 கப் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 1 கப் வாழைப்பூ. 1 கப் வாழைப்பூனா ஒரு 3/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். 3/4 கப்பு கொஞ்சம் கம்மியாக பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு ஆனியன் பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய். இவ்வளோதையும் தனியாக எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்ச பிறகு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துக்கணும். தேங்காய் துருவல் நம்ம இஷ்டம் தான், கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலையை ஒரு ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் மையாக அரைக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டோம். ரவா ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அந்த எடுத்த பொட்டுக்கடலை மாவை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றின பிறகு திரும்பவும் மிக்ஸி ஜார் எடுத்து தேங்காய் துருவல், அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 2 காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், எல்லாத்தையும் பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு மையாக அரைச்சிக்கணும். எக்ஸப்ட் வாழைப்பூ தவிர கொஞ்சம் மையானா ஃபுல்லாக ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதோடையே வாழைப்பூவையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ நம்ம வாழைப்பூ போட்டனால கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அரைச்சி எடுத்து நம்ம ஆல்ரெடி பொட்டுக்கடல மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த போட்ட அதே மிக்ஸிங்லேயே கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு ஆனியன், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பிசைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு, அதை நல்லா சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கணும். அதை எடுத்து நம்ம ஆயில் ஹீட் ஆன பிறகு சிம்மில் வச்சுட்டு போட்டு எடுக்கணும். அடுப்பு சிம்மில் இல்லை அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு சீக்கிரமாக வெளியில் வெந்துடும், உள்ளே வேகாது. ஸோ நல்லா சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக ஒரு 10 மினிட்ஸ் வேக விடணும். வெயிட் பண்ணி தான் நம்ம வேக விடணும். பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக வர ஆரம்பிச்சிருச்சு, ப்ரௌன் கலராக மாறிடும். ஆல்ரெடி கலர் சேஞ்ச் ஆகிருக்கனால ஸோ இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கிட்டு நல்லாவே முருகலாக வந்த பிறகு நம்ம எடுத்துடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்துட வேண்டியதான். நல்லா டேஸ்டியான வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.